பிரச்சனை என்னன்னா, உங்க கையில் ஒரு 100 ரூபா கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 ரூபாய் எங்கேயாவது ரோட்ல கீழே விழுந்துருச்சுன்னா உங்களுக்கு மனசு பதப்பதைக்கும். ஒரு 100 ரூபா காலையில் எங்கேயாவது கீழே விழுந்துருச்சுன்னா இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் கிளாஸ்ல கவனிக்கிறது இல்லை. கிளாஸ்க்குள்ள இருந்தாலும் அந்த 100 ரூபாய் எங்க போயிருக்கும், 100 ரூபாய் எங்க போயிருக்கும், அதை தேடி போலாமா, பல மணி நேரத்தை செலவு பண்ணி இந்த இழந்த 100 ரூபாய்க்கு நீங்க வருத்தப்படுறீங்க. ஆனா அதே மாதிரி ஒரு நாளைக்கு நான் 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக உங்கள் மனசு என்னைக்காவது குற்ற உணர்ச்சியில் இருந்திருக்கா? இன்னைக்கு காலையில் நம்ம 4:30 மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும்னு முடிவு பண்ணோம், ஆனா நான் எந்திரிச்சு படிக்கல அப்படிங்கிறதுக்காக என்னைக்காவது உங்க மனசு அடடா இன்னைக்கு இப்படி பண்ணிட்டுமே, இழந்துட்டுமே 2 மணி நேரத்தை அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டிருக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்க மனச்சான்றின்படி நல்லா யோசிச்சு பாருங்க. நிச்சயமா இருக்காது. 100 ரூபா தொலைஞ்சு போச்சு, அந்த 100 ரூபாய் ஈஸியா சம்பாதிச்சிடலாம். ஒரு 1000 ரூபா தொலைஞ்சு போச்சு, 1000 ரூபாய் சம்பாதிச்சிடலாம். ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சு, அந்த பொருளை திரும்ப வாங்கிடலாம். மீட்கக்கூடிய திரும்ப பெறக்கூடிய பொருட்களை இழந்தால் மனசு பதப்பதைக்குது. எத்தனை கோடி கொடுத்தாலும் இப்ப நான் பேசிட்டு இருக்கிற இந்த நொடியை உங்களுக்கு திரும்ப வாங்க முடியுமானா வாங்க முடியாது. திரும்ப பெறவே முடியாத காலத்தை கணக்கு வழக்கு இல்லாம வேஸ்ட் பண்றோம். ஆனா அதுக்காக நம்ம மனசு எந்த வகையிலுமே போயிடுச்சு அப்படின்னு நம்ம அடிச்சுக்கல. அப்ப நமக்கு எப்படி இருக்கிறோம் அப்படின்னா முழுவதுமாக தவறாக இருக்கிறோம்.